ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து மாவடி வேம்புக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்பெஷல்ண்டா ஒரு பாய் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்கி இதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஓகே, உங்களோட பேர் என்ன? இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பர்த்டே? நாங்கள் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யார் அனுப்பியிருப்பாங்க சர்ப்ரைஸா? அம்மாவா? எங்க இருக்காங்க? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு? ஓ, வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும்? கண்டுபிடிங்களா பாப்பா? அப்படி இல்லையா? சரி, அடுத்த கிஃப்ட் பாப்பா. நான் சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்துருக்கு. பிடிக்குமா சாக்லேட்? இப்போ யாரை சொல்றீங்க? யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா தானா? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஸ்பெஷலா. அதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லணும், சரியா? ஆனா அம்மா தரல உங்களுக்கு. உள்ள யாரோட போட்டோ இருக்குமான்னு நினைக்கிறீங்க? அம்மாடையா? சரி, பிடிங்க. நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும். யார் யார் இருக்காங்க அதுல? ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்கண்ணே. இப்ப யாரா இருக்கு ஒரு ஆளை சொல்லுங்க. அப்ப லாஸ்டா அம்மா தானே? சரி, என்ன ஒரு கிஃப்ட் ஆகும் உங்களுக்கு? உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்காம சொல்லுங்க. அப்போ என்ன இருக்கு? டோக்கா? சரி, விடுங்க. என்ன டோக் தான் வந்துருக்குண்ணே? பிடிச்சிருக்கா? கலர்லாம் நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு ஆசையை அனுப்பியிருக்காங்க. இப்ப அம்மா தானே சொல்றீங்க? அப்ப அக்காவா? என்ன டோக்கா கண்டுனி அக்காண்டுவீங்க? அக்காட்ட கேட்டுனீங்களா டோக் வேணும் வேண்டி? அவங்களோட பர்த்டேக்கு உங்களுக்கு எல்லா கிஃப்டும் சர்ப்ரைஸ் அனுப்புனது வந்து உங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் தான். அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எதிர்பார்த்தனீங்களா அப்படி எல்லாம் செய்வாங்கண்டு? இல்லைண்ணே. சரி, நாங்கள் எங்கிட்ட ஜஸ்ட் சர்ப்ரைஸ் தருவாங்க. நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம்.